டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் மிகவும் மோசமான நிலையை எட்டி வருகிறது. டிசம்பர் மாதம் வந்தாலே வீட்டை விட்டு வெளியே செல்லவே தலைநகர் வாசிகள் அஞ்சும் நிலைதான் உள்ளது. இந்த ஆண்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. காற்று மாசு கடுமையாக உயர்ந்ததால் டெல்லி NCR பகுதியில் காற்றின் தரம் 4ஆம் எண் என்ற மிகவும் மோசமான நிலையை எட்டியது. டெல்லியில் பலரும் காற்று மாசால் சுவாச பிரச்சனைகளுக்கு ஆளாகியுள்ளனர். டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைந்து வருவதை கருத்தில் கொண்டு அனைத்து பள்ளிகளிலும் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் மறு அறிவிப்பும் வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே வகுப்புகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் வழக்கம் போல் பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி மும்பை விரைவுச் சாலையில் ஏராளமான வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். டெல்லியை காற்று மாசு ஒருபுறம், காலை வேளைகளில் பனிமூட்டம் மறுபுறம் வாட்டி வதைத்து வருகின்றது. இந்நிலையில் டெல்லி மும்பை விரைவுச் சாலையில் காலை நேரத்தில் பனிமூட்டம் அதிகரித்திருந்த சூழலில் ஏராளமான வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். டெல்லியில் காற்று மாசு பிரச்சனையை சமாளிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண திட்டமிட்ட கடுமையான பலமுனை நடவடிக்கைகள் தேவை என்றும் இது ஆண்டு முழுவதும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காற்று மாசுபாட்டால் இறப்புகள் ஏற்படுவதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்து வருவதாகவும், இரண்டுக்கும் தொடர்புண்டு என பல ஆய்வுகள் நிரூபித்திருப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். டெல்லியில் அடர் பனிமூட்டம் காரணமாக 60க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. குளிர்காலத்தில் உருவாகும் அடர் பனிமூட்டத்தால் ஓடுதளத்தை விமானிகளால் எளிதில் பார்க்க முடியாத நிலை உள்ளது. அதனால் பாதுகாப்பு கருதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. 250க்கும் அதிகமான விமானங்கள் தாமதமாகின. வானிலையை தொடர்ந்து கண்காணித்து பயணிகளின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.